பார்த்துருப்பீர்கள். அதே நேரத்தில் பார்த்துச்சுனாக்கா நம்மளுடைய எஸ்கே ப்ரோ வந்து எஸ்கே வியூலையும் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் செஞ்சிருக்கிறார். ₹1 ₹2 500 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு பாதிக்கப்பட்ட தரப்பால் அர்ச்சுனா எம்பிக்கு வழக்கறிஞர்கள் மூலம் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக. எந்த இடத்துலேருந்து விட்டாங்களோ அதே இடத்துலேருந்து பிடிக்கணும்னு சொன்னாக்கா அது ஒன்றும் லேசி வேலை கிடையாது. அவங்க ஒரு ட்ரிப் ஒன்று போய் வரையில்லை, அவங்க மிச்சம் என்ன சொல்கிறது மன அழுத்தங்களுக்குள்ளே போய் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலையை முதலாவது சீர்படுத்தணும், அதுக்கப்புறம் பார்த்துச்சுனாக்கா அவங்களுடைய உடல்நிலையை சீர்படுத்தணும். இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது அந்த அசௌகரியங்கள்லாம் தாண்டி என்ன ஃபோனை பிடிச்சா ஒரு வீடியோ பண்ண அப்லோட் செஞ்சான்னு சொல்லி அதுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள், ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுறதுக்கு இடையில் இவ்வளவு வேலைகள் அதுக்குள்ளே இருக்கின்றது. அது ஒரு யூடியூபருக்கும் தெரியும்னு நினைக்கின்றேன். அதை மேலோட்டமாக பார்க்குற மக்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் ஒரு வீடியோவை பண்ணி அப்லோட் செய்யும் வரைக்கும் அந்த யூடியூபர் ஒருவர் படுற பாடு இருக்குதே. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த நோட்டீஸ் கடந்த மார்ச் 10 வழக்கறிஞர் ஒருவரூடாக 59 யோசிப்பீங்க 23 புரோக்கள் வெளியானாங்க. ஆனால் அன்றைக்கு திகதி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 27. இன்னும் அவங்க ஒரு லாங் வீடியோ ஒன்று நமக்கு தரலையே, ஏன் தரலை, எதுக்கு தரலன்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு காணொளி துண்டை எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்ப பார்க்கணும் போலவே இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்று தெரியலை. பார்க்கின்ற பொழுது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து கொண்டிருக்கின்றது. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 27 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போன்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டீஸாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நிறைய உறவுகள், ஒரு சில உறவுகள், நிறைய என்று சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு சில உறவுகள் என்னுடைய வீடியோவை பார்த்த உறவுகள் சொல்லியிருந்தாங்க, தம்பி டாக்டர் அர்ச்சுனா சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் பேசுங்க, பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதை யார் குறிப்பிட்டாங்களோ அது அவங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்த இடத்துல வைத்தியர் அர்ச்சுனா, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சம்பந்தமான ஒரு முக்கிய செய்தி இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருந்தது. அந்த செய்தியையும் உங்களுக்கு தரலாம் என்று முதலில் வந்திருக்கின்றேன். ₹1 ₹2 500 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு பாதிக்கப்பட்ட தரப்பால் அர்ச்சுனா எம்பிக்கு வழக்கறிஞர்கள் மூலம் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு முக்கியமான செய்தி யாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, எதற்காக இந்த நஷ்டஈடு கேட்கப்படுகின்றது என்ற விஷயங்களை முழுமையான செய்தி தொகுப்பு ஒன்று இருக்கின்றது. முதல்ல போய் அந்த செய்தி தொகுப்பை பார்த்துட்டு வாங்க. ஓகே, அந்த செய்தியை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வருவோம். அவர் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா எம்பியிடம் 500 மில்லியன் ரூபாய், ₹1 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் ஒரு கடிதம் ஒன்று அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாம். இது யார் அனுப்பி வச்சிருக்கிறாங்க, யார் இந்த வழக்கு தாக்கலை பண்ணியிருக்கிறாங்கன்று நம்ம கொஞ்சம் தெளிவாக இந்த செய்தியில் பார்ப்போம். நான் இருக்கிறேன். இந்த ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக இழப்பீடு வழங்க கோரி வழக்கறிஞர்கள் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த நோட்டீஸ் கடந்த மார்ச் 10 வழக்கறிஞர் ஒருவரூடாக 59 வயது ஜேர்மன் குடிமகன் ஒருவர் சார்பாக அனுப்பியதாக தெரிய வந்திருக்குது. எங்கள் நாடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஜேர்மன் குடிமகன் ஒருவர் சார்பாக அனுப்பியதாக தெரிய வந்திருக்குது. அர்ச்சுனா இராமநாதன் மற்றும் HP சமரகோன் ஆகியோர் 2025 பிப்ரவரி 12 ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அவதூறான கருத்துக்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஜேர்மன் குடிமகன் குற்றவியல் நடவடிக்கைகள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாக அவரது மனைவி மற்றும் மகள் கடுமையான மன உளைச்சலுக்கும் பொது அவமானத்துக்கும் ஆளானதாகவும் குறித்த நபரின் நட்பேருக்கு கடுமையான சேதம் விளைவித்ததாகவும் அவரது தொழில் வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது.
ஓகே, அந்த செய்திகளை பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம அர்ச்சுனா எம்பிக்கு நடந்த இன்றைய செய்தியாக காணப்படுகின்றது. அந்த செய்தியையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே நேரத்தில் பார்த்துச்சுனாக்கா நம்மளுடைய எஸ்கே ப்ரோ வந்து எஸ்கே வியூலையும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் செஞ்சுருக்கிறார். நீங்கள் அதாவது எஸ்கே வ்ளாகில் போட்ட அந்த வீடியோவை அதை ஷார்ட் மூலம் எஸ்கே வியூவில் போட்டிருக்கிறாரு. நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்க்கலாம். நிச்சயமாக அந்த வீடியோவை எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காத ஒரு வீடியோவாக காணப்படுகின்றது. அது ஒவ்வொருத்தருடைய அவரை நேசித்து அவருடைய வீடியோக்களை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும். அந்த ஒரு காணொளி துண்டை எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்ப பார்க்கணும் போலவே இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்று தெரியலை. பார்க்கின்ற பொழுது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை அறியாமலேயே நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியாப்பட்ட ஒரு காணொலியாக அது பெரிய ட்ரெண்டிங் காணொலியாக அமைஞ்சு விட்டது. 1,00,000 வியூஸையும் கிட்டி கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற தினம் 1,00,000 வியூஸை தாண்டி இருக்க முடியும் சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு காணொலியாக அது எஸ்கே வ்ளாகில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்போ அதே அந்த காணொலி துண்டெடுத்து எஸ்கே வியூலையும் ஷார்ட் மூலம் போட்டிருக்கிறார் என்ற செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் யோசிப்பீங்க 23ஆம் தேதி ப்ரோக்கள் பலியானாங்க, ஆனால் அன்றைக்கு திகதி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 27. இன்னும் அவங்க ஒரு லாங் வீடியோ ஒன்று நமக்கு தரலையே, ஏன் தரலை, எதுக்கு தரலன்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதே யோசனை நம்ம எல்லோருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, இப்போ எந்த இடத்துலேருந்து விட்டாங்களோ அதே இடத்துலேருந்து பிடிக்கணும்னு சொன்னாக்கா அது ஒன்றும் லேசி வேலை கிடையாது. அவங்க ஒரு ட்ரிப் ஒன்று போய் வர இல்லை, அவங்க மிச்சம் என்ன சொல்கிறது மன அழுத்தங்களுக்குள்ளே போய் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலையை முதலாவது சீர்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய உடல்நிலையை சீர்படுத்தணும். இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த அசௌகரியங்கள்லாம் தாண்டி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறது ஒன்றும் லேசி வேலை கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, அது பெரிய ஒரு வேலை. எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஃபோனை பிடிச்சா ஒரு வீடியோ பண்ண அப்லோட் செஞ்சான்னு சொல்லி அதுக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சிரமங்கள், ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிடுறதுக்கு இடையில் இவ்வளவு வேலைகள் அதுக்குள்ளே இருக்கின்றது. ஒவ்வொரு யூடியூபருக்கும் தெரியும்னு நினைக்கின்றேன். அதை மேலோட்டமாக பார்க்குற மக்களுக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் ஒரு வீடியோவை பண்ணி அப்லோட் செய்யும் வரைக்கும் அந்த யூடியூபர் ஒருவர் படுற பாடு இருக்குது. அந்த கஷ்டங்களை சொல்லால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல வேண்டும். அப்படி ஒரு கஷ்டங்கள் இருக்கின்றது. அதையும் தாண்டி இவர்கள் நிறைய மன அழுத்தங்களுக்குள்ளே போய் வந்திருக்கிறாங்க, நிறைய சிறை வாழ்க்கை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எந்த இடத்துலேருந்து விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த வீடியோவை ஃபஸ்ட் வீடியோவாக க்ரியேட் பண்ணணும். நிறைய சிந்தித்து நிறைய ஒர்க் பண்ணி தான் அவங்க அந்த வீடியோவை அப்லோட் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவசரம் இல்லாமல் நல்ல முறையில் பண்ணி அந்த உங்களுக்காக நிச்சயமாக இன்றைக்கோ நாளைக்கோ அந்த வீடியோக்கள் அவங்களுடைய சேனலில் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருப்போம். நானும் உங்களை மாதிரியே எப்போ அந்த வீடியோக்கள் வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக பொறுத்திருப்போம், சந்தோஷம் அடைவோம். சரி, இன்றைய தினம் இவ்வாறான ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.